ஜே பேபி பார்த்து வந்து படம் எப்படி இருக்கு? ஓகே ப்ரோ, நல்ல படம் தான். கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். லேக் எதா இருக்கு? கொஞ்சம் லாங்காக இருக்குது, கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் நல்லா ஓடும். ஒரு 2 மணி நேரம் அதிகமாக இருக்க மாதிரி. ஒரு 2 மணி நேரம் அப்படி முடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு போயிருந்துச்சுன்னா அட்டகத்தி தினேஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பெட்டராக இது பண்ணிருக்கலாம். பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்க. ஆமாம். எந்த சீன் ப்ரோ கொஞ்சம் ரொம்ப ஓவரா கொடுத்த மாதிரி இருந்தது? அந்த மாதிரி ஏதாவது சீன் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீன் வரும் ப்ரோ, குடும்பத்தில் அடிச்சுப்பாங்க. அது அந்த மாதிரியே இருக்காது ப்ரோ, கொஞ்சம் ரொம்ப எடுக்கணும்னு எடுத்து. அட்டகத்தி தினேஷ் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா இருக்காரு. ஆனா உடம்பு விழுந்துருச்சு, ஒரு ஆக்டிங்கான இது இல்ல, அவ்வளவுதான். மத்தபடி ஃபைட் சீன்லாம் ரொம்ப ஃபைட் சீன் அதுல இல்ல. இல்ல ஸ்டார்டிங்ல மட்டும் ஏதோ சொதப்பி வச்சிருக்க மாதிரி சொன்னாங்க, சொல்லிட்டு போனாங்க. இல்ல எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனா ஒரு ஆக்டர் மாதிரி இல்ல, கொஞ்சம் உடம்புலாம் விழுந்து அந்த அந்த ஃபீல் இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. படம் அட்டகத்துல இருந்த மாதிரி இல்ல. ஆனா படம் சென்டிமெண்டா அந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சுமாரா நல்லா இருக்கு. என்ன புரியுது படத்துல? அம்மா பிள்ளைங்களுக்காக பாடுபடுறாங்க, பிள்ளைங்க அம்மாவை பார்க்கணும். அந்த அர்த்தத்துக்கு தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிள்ளைங்க அம்மாவை தேடணும், நல்லா பாத்துக்கணும், நல்லபடியா வச்சுக்கணும். படம் ஒருத்தங்களா நல்லா பார்க்க வேண்டிய படம். நல்லா யாரெல்லாம் பார்க்கணும்? குடும்பத்து படம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊர்வசமா தெரியுது. அவங்க 2 பேரும் எனக்கு தெரியல சரியா. அப்படிங்களா? அவங்களாம் புது ஆக்டர்ன்றாங்க, தெரியல. அதெல்லாம் தெரியல. ஆனா ஊர்வசமா நல்லா படிக்கலாம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. அட்டகத்தி தினேஷ் ஊர்வசி படம் எப்படி பண்ணிருக்காங்க? தினேஷ் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு. ரொம்ப ரியலாவே பண்ணிருக்காரு. என்ன சொல்ல வந்திருக்காங்க? அதான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எப்படின்னா ஃபேமிலியால தான் அந்த மாதிரி ஆகுது. அதனால அம்மாவெல்லாம் நல்ல முறையா வச்சுக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெசேஜ் ரொம்ப கரெக்டான மெசேஜ். இப்போ தேவை, நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டாங்க. நல்ல சென்ஸ். நானே அழுதுட்டேன். ரொம்ப ஃபீலிங். ஒருத்தான படம் நிச்சயமா 100% பார்க்கணும். யாரெல்லாம் பார்க்கணும்னு விரும்புறீங்க? யாரு இந்த முன்னாடி மாதிரி இப்ப ஜாயின்ட் ஃபேமிலி, இப்ப கூட்டு குடும்பம்லாம் இல்ல. அம்மாவை விட்டுறாங்க, விட்டுட்டு அவங்க ஃபேமிலியா வந்துடுறாங்க. அப்ராட் போயிட்டு தனியா விட்டுறாங்க. அதான் அந்த மாதிரி தானாவே. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா அப்பா இறந்து அந்த துர்நாற்றம் வீசுனது கூட நான் பேப்பர்ல படிச்சேன். அம்மா அவங்க மனநிலை பாதிக்கப்படுறாங்க. நான் நிறைய பாக்குறேன். நம்ம ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நமக்கு நிறைய தெரியுது. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங். படம் பசங்க பார்க்க வேண்டிய. ஆமா, அம்மா அப்பா எப்படி இது பண்ணிக்கணும் அப்படின்னு சுத்து இருக்காங்க. இதை பண்ணி ரொம்ப நல்லா. என்ன சொல்ல வந்திருக்காங்க மெசேஜா? இதை பத்தி சீதேவி இல்ல மெசேஜா என்ன சொல்ல வந்திருக்காங்க கேக்குறேன். புரியல. கதையில என்ன சொல்ல வந்திருக்காங்க? இனிமேல் அப்பா அம்மாவை கல்யாணம் ஆனா கூட விட்டுக்கூடாது, அம்மா அப்பாவை விட்டு கொடுக்கூடாது. பார்க்க வேண்டிய படம் தான். எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா, ரொம்ப சூப்பரா இருக்கு. தினேஷ் அண்ணா அட்டகத்தி தினேஷ் அப்படியே இருக்காரா உள்ள? எப்படி இல்ல ஒரு ஃபேமிலியா போயிட்டாரா? வேற மாதிரி கான்செப்ட். ரொம்ப அந்த அந்த அட்டகத்தி தினேஷ் இதுல ரொம்ப இல்ல, ரொம்ப உடம்புல இழைச்சு. இதுல ஒரு ஃபேமிலி வேணாம், உடம்பு வேலையில ப்ரோ இதுல ஏத்திக்கிறாரு உடம்பு. அப்படிங்களா? ஏத்திருக்காருங்களா? ஓகே ப்ரோ. இப்ப படத்துக்கான ஒரு சீன் உங்களுக்கு ரொம்ப டச்சான ஃபீல் ஏதாவது ஒண்ணு? அதான் 2 பேரும் போய் அம்மா மட்டும் மொத்த ஃபேமிலி. ஊர்வசி மேடம் எப்படி பண்ணிருக்காங்க? அவர் ரொம்ப சூப்பரா. பிஜிஎம்ல எப்படி இருக்கு? பிஜிஎம் நல்லா, பாட்டு சூப்பரா இருக்கு. அத பாட்டு அதுவும் ஃபேமிலி ரிலேட்டடான பாட்டா எப்படி? ஆமா ப்ரோ, ஃபேமிலி. அம்மா இந்த லவ் கான்செப்ட்லாம் உள்ள எப்படி? லவ் அதெல்லாம் இல்ல, எதுவுமே எடுத்துட்டு வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா பையன் அம்மா பசங்க. ஓகே, தேங்க்யூ.